செய்தியாளர்களை தாக்கிய குண்டர்கள் மீது நடவடிக்கை எடு. தமிழக அரசு வஞ்சிக்காதே, செய்தியாளர்களை வஞ்சிக்காதே. கைப்பற்று கேமரா பதிவு காட்சிகளையும் கைப்பற்று. காவல்துறையே மறைக்காதே. கடந்த சில நாட்களாக இந்த நம்முடைய திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழண்டியாண்டியின் பொறுப்பிலே அவரது சார்பில் நடத்தப்படுகிற அந்த சிவாயம் குளித்தலை பகுதியில் உள்ள குவாரிக்கு செய்தி எடுக்க போன 7 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து அந்த ட்ரோன் கேமரா இயக்கி பதிவு செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்த போதே அவர்களை தேடி வந்து தாக்குதல் நடத்திய பழனியாண்டி மற்றும் அவரது மகன், தம்பி, அவருடைய அடியாட்கள் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களிலே அந்த செய்தியாளர் கதிரவன், அந்த செபாஸ்டின் அவங்க அந்த தாக்குதலின் போது கதறி அழுகிற, கெஞ்சுகிற, அண்ணேன்னு கெஞ்சுகிற, ஈனசுவரத்தில் ஆணும் முக்கி முனகிற அந்த காட்சி குரல் பதிவை கேட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மிகுந்த மத வேதனையில் இருக்காங்க. அவருடன் பணியாற்றக்கூடிய நாம் எல்லாம் ரொம்ப ஒரு துடிச்சு போய் ஒரு செய்தியாளனுக்கு 4 இடத்துக்கு போய் வந்து 4 பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறவனுக்கே ஒருத்தனுக்கு இந்த நிலைமைன்னா சாதாரண பொதுமக்கள், இதை வெளியில சொல்ல முடியாத குரலற்ற மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன பாதுகாப்பு என்கிற அச்சத்தோடு இருக்கிறோம். தாக்கி அவரை கொண்டு போய் வச்சு சண்முகம், முருகேசா கையை கழிச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுறா, இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுறான்னு சொல்கிற ஆடியோவும் வெளியாகி வந்து இந்த ஆடியோலாம் வரலன்னா இவர்களையே குற்றவாளிகள் ஆக்கியிருப்பாங்க. ஒருவேளை அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் அந்த குவாரிக்குள்ளேயே இவர்கள் புதைக்கப்பட்டிருப்பார்களோ என்ற அச்சம் உருவாகுது. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத, செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் இந்த விஷயத்திலே தலையிட்டு இந்த காவல்துறை, சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. இதில் இவங்களுடைய விசாரணையில் நமக்கு நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இல்லை. அதனால் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் இந்த விசாரணை நடந்தால் ஓரளவுக்கேனும் நியாயம் கிடைக்கும் நம்புகிறோம். முதல் காரியமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையம் என்பது அரசு அலுவலகம். அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை முதல்ல பத்திரப்படுத்துங்க, பாதுகாத்துருங்க. அவங்க அங்கே வந்த அந்த தாக்குதல் நடத்தினவங்க தான் இவங்களை கொண்டு வந்து ஸ்டேஷனில் விட்டுருக்குறாங்க. அவங்க அந்த சிசிடிவி காட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தியவர்களாக இருக்கிறார்கள். குற்றவாளிகளை தேடி எங்கேயும் போவேனா, எந்த ஆதாரத்தையும் தேடவேனா, ஆதாரம் குளித்தலை காவல் நிலைய சிசிடிவி காட்சிகளே இருக்குது என்று சொல்லி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இந்த விசாரணையை நடத்தி ஒரு நியாயம் கிடைக்கும், பத்திரிகையாளருக்கு நியாயம் கிடைக்கும், பொதுமக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று காவல்துறையை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் நிரூபித்து இந்த தீப்பிரவேசத்தை, அக்னி பிரவேசத்தை நடத்த ஆக வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கிறாரு. நான் தூங்கி எழுந்தால் என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ற நீங்க இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் உங்கள் வார்த்தை உண்மை என்பதை பத்திரிகையாளர்களாகிய நாங்களும், உங்களை முதலமைச்சர் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் நம்புவார்கள். அதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். சில நாட்களாக என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் ஒரு சக நிருபரின் ஈனசுரத்துல முக்கி முனகி கெஞ்சி கதறி தன் உயிரை காப்பாற்ற போராடுற அந்த குரலை கேட்டு ராத்திரி தூக்கத்துல கூட முழிச்சுக்கிட்டு அந்த குரல் என்ன பாடாப்படுத்துதுங்கிற ஒரு கஷ்டமான மனசுநிலை இருக்கிறாங்க. ஒரு இயற்கை வளத்தை சுரண்டி விற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் இது சரியா நடக்குதா தப்பா நடக்குதான்னு பார்க்க போன பாவத்திற்கு அது அந்த இடத்திலிருந்து, சம்பவ இடத்துல இருந்த அவங்க குவாரி நடத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நிலையில வந்து ரோட்ல, அப்போ சம்பந்தம் இல்லாத ரோட்ல போற ஒருத்தனை வந்து வழிமறிச்சு அடிச்சு கார்ல ஏத்தி அவன் அந்த ஈனசுரத்துல முக்கி முனகிறதுக்கு கூட மனசு இறங்காம ஒரு நேரடியாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில நேரடியாக வரக்கூடிய ஒரு முகம் கதிரவனின் முகம். அவரை தெரியாதவங்க திருச்சி மாவட்டத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு எம்எல்ஏ, 5 வருஷம் முடிக்க போறவரு, இத்தனை வருஷம் அரசியல் இருக்கவரு, சரி என்ன விஷயம் விசாரிப்போங்கிற ஒரு நிதானம் இல்லாம தன்னுடைய கும்பலை தூண்டி விட்டு தாக்க வச்சு தாக்குதல்னா 30 பேர் சேர்ந்துக்கிட்டு 3 பேர் அடிச்சு 40 பேர் அடிச்சு காயங்களோட, ஊம காயங்களோட
கொண்டு போய் கடத்தி தங்களுடைய வாகனத்துல ஏற்றி கடத்தி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல முருகேசா சண்முகம் கையை கிழிச்சிட்டு போய் நீ படுறா, நீ கம்ப்ளைண்ட் கொடுறா அப்படின்னு சொல்லி கொடுக்குற கேவலமான ஒரு காட்சியெல்லாம் அந்த ஆடியோல வெளியாயிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இன்று தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் அதிலும் குறிப்பாக ஊடகம் பொதுவெளியில பிரயாணம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாளைக்கு பொதுப்பணித்துறை அதிகாரி, பிஏஓ, தாசில்தார், காவல்துறையினர் எல்லாருக்கும் இவர்களுக்கு மாற்றான கருத்தோட இந்த ஆளுங்கட்சி இந்த எம்எல்ஏக்கள் போன்ற அதிகார மையத்தில் இருக்கவங்களுக்கு எதிரான கருத்தாக அவர்களுடைய குற்றங்களை தடுக்க போகிறவர்களாக குற்றங்களை கண்டுபிடிக்க போகிறவர்களாக போனால் இதுதான் நடக்கும். இன்னைக்கு ஒரு சாம்பிள் காட்டியிருக்காங்க. இந்த கதிரவன் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கிறாரு, அவருடைய கேமராமேன் செபாஸ்டியன் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கிறாரு. இதை ஒரு உதாரணமா வச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த குளித்தலை காவல் நிலையம் என்பது அரசாங்கத்தின் அலுவலகம். அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை எடுத்தாலே அங்க வந்தவங்க யார், தாக்குனவங்க யார் எல்லாமே அதுல இருக்குது. தாக்குகிற காட்சிகளே அங்க இருக்குது. இந்த ஸ்டேஷன்ல உட்காராத வெளியே போன்னு விரட்டுறாங்க. வண்டியை உள்ள எடுத்து வந்து அவன் தாக்குதலுக்கு ஆளானவன், காயம்பட்டவனை ஆஸ்பத்திரிக்கு அழிச்சிட்டு போறதுக்கு கூட வாகனத்தை உள்ள அனுமதிக்க மறுத்த ஒரு காவல் நிலையமாக அந்த காவல் நிலையம் இருக்குது. இந்த காவல் நிலையம் எதிர்த்தரப்புலையும் ஒரு புகாரை வாங்கி வச்சுக்கிட்டு நீ பெட்டிஷன் கொடுத்தா அவனும் பெட்டிஷன் கொடுப்பாங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து நாம ஜெயிலுக்கு போயிருவோமோன்னு ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இன்னைக்கு கதிரவனும் செபாஸ்டியனும் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையை மாற்றி முறையாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு முறையா விசாரணை பண்ணணும். இந்த விசாரணை ஆளுங்கட்சியோட தொடர்புல இருக்கக்கூடிய உறவுல இருக்கக்கூடிய காவல்துறையின் தலைமையில முன்னிலையில் நடந்தா இது சரியா இருக்காது. ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியின் தலைமையில இந்த விசாரணை நடத்த வேண்டும். உடனடியாக அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி பத்திரப்படுத்தி வைத்து இந்த விசாரணையை நடத்தி இவர்களுக்கு ஒழுங்கான தண்டனையை வாங்கி கொடுத்தால்தான் காவல்துறையை தன் கையில வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முறையான சரியான சிறப்பான ஆட்சியை தருகிறார் என்கிற நம்பிக்கையை பொதுமக்களுக்கு மட்டுமல்லாது முதல்ல பத்திரிகைக்காரங்களுக்கு கொடுங்க. நாங்க தான் போய் சொல்ல போறோம். எங்களுக்கு முதல்ல அந்த நம்பிக்கையை கொடுங்க. நியாயமா விசாரணை நடக்கும், அடிச்சவன் மேல கேஸ் போடுவோம், அவனை அரெஸ்ட் பண்ணுவோம்னு எங்களுக்கு முதல்ல காட்டுங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை. இன்னும் சிகிச்சையில் இருக்கிறவனை மிரட்டுறாங்க, ஆள் விட்டு பேசுறாங்க. இந்த கொடுமைக்கு முதலமைச்சர், காவல்துறை தன் கையில வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் முடிவு கட்ட வேண்டும். ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் தர வேண்டும். அதற்கு முதற்கட்டமாக பத்திரிகையாளராக எங்களுக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் முதலமைச்சர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி மாவட்டத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட செய்தியாளர் கதிரவன், ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன் ஆகியோர் வந்து 2 பேரையும் கண்மூடித்தனமா தாக்கியிருக்காங்க. அவங்க ஒன்றும் பெரிய குற்றம்லாம் பண்ணல, செய்தி சேகரிக்கிறதுக்காக போறாங்க. அதை கல்குவாரி அனுமதி பெற்று நடத்துதுன்னு சொல்றாங்க, நடத்தட்டும். அப்புறம் ஏன் பயப்படுறாங்க? அது அனுமதி மீறி ரொம்ப ஆழ நோண்டிட்டாங்கன்றதான் புகார். அதுக்காக தான் அவங்க செய்தி சேகரிக்கிறதுக்காக போனாங்க. ஆனால் அவங்கள கொச்சைப்படுத்தும் விதமா தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக காவல்துறையே வந்து அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆலோசனை எல்லாம் கொடுக்குற ஆடியோ வெளியாயிருக்கு. அதாவது அவங்க 2 பேர்த்தையும் கை கழிச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுக்க சொல்லு, அவங்க மேல அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல அவங்கள ப்ரெஷர் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காங்க. இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரியில் உண்மையிலே அடி வாங்கி 2 பேரும் படுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வழக்கு கூட பதிவு செய்யாமல் இருக்காங்க. இப்போ வந்து தைரியமா அவளை ஆண்மகன் போல எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் அவங்க 2 பேரையும் அடிச்சிருக்காரு, ஸ்பாட்ல இருந்து அடிச்சிருக்காரு. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? ஏன் பயப்படுறாரு? அப்புறம் நான் வரவே இல்லை, சம்பவ இடத்துல இல்லைன்னு சொல்றாரு. அவருக்கு தான் அசிங்கம். அது சம்பவத்துல இருந்து அடிச்சிருக்காரு. அதையே பொய் சொல்லணும், பொய் சொல்றதுக்கு அவங்க காவல்துறையும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விஷயத்தை நேரடியாக தலையிடணும். அவங்க ஆட்சிக்கு இதை செஞ்சீங்கன்னா நல்ல பேர் தான் கிடைக்க போகுது. அதனால அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது வந்து தமிழ்நாட்டில் தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்கு. இரும்புக்காரம் கொண்டு செயல்படும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலையிட்டு சட்டமன்ற உறுப்பினர், அவரோட மகன்கள் மற்றும் குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். சுகுமார், திருச்சி செய்தி. கனிம வளங்களை சுரண்டுகின்ற சமூக விரோதிகள் ஆங்காங்கே தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கனிம வளங்களை சுரண்டுகிறவர்களை செய்தியாளர்கள் போய் தடுத்த பொழுது குண்டர்கள் குண்டு ஏவி அவருடைய உயிருக்கு விளைவிக்கின்ற வகையிலே ஏற்பட்ட குண்டர்கள் மீதும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்தியாவின் 4வது தூண் என்று சொல்கின்ற இந்த செய்தியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று எங்களுடைய தண்ணீர் அமைப்பு சார்பாகவும் மக்கள் சக்தி இயக்கம் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனே தமிழக அரசு இதற்கு குற்றப்பத்திரிகை உடனடியாக பதிவு செய்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.